Hello BGs. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன விலாக், சின்ன இல்லை கொஞ்சம் பெரிய விலாக் வீடியோ தான். நம்ம கல்யாணத்துக்கு போகிற விலாக் வீடியோ தான் நம்ம எடுத்துருக்கோம். அதை போய் பாட்டு வாங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாம் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காமல் பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடி வரும். நம்ம போடுறோம், நீங்கள் தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கிட்டத்தட்ட இப்போ போட்ட வீடியோ கூட வெறும் 7 views தாங்க போயிருக்கு. என்னங்க இதெல்லாம் நமக்கு மட்டும் பாருங்க. இதுதான் எங்கள் வீட்டு ஏணிப்படி. மோட்ரு ஓடுது. இந்தா இங்கே சுவிட்ச் இருக்குது. ஒரு தட்டுனா தண்ணி ஏறும். நான் மேக்ஸிமம் போடைய மாட்டேன், மறந்து போயிடுவேன். அதுக்கு எங்கள் அம்மா பயங்கரமாக திட்டுவாங்க. ஸோ இது நம்ம எம்மதும் சம்மதம் கைஸ். வெல்கம் ஆல், வெல்கம். உங்களுக்கும் வெல்கம். இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் பெட்டு முன்னாடியே இருக்கும். இது நம்ம டபுள்ஸு. இதை வச்சு தான் நம்ம இனிமேல் எக்ஸசைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னொன்று 2-3 இருக்குள்ள. இது நம்ம எங்கள் அம்மா தைக்கிற தையல் மிஷின். அப்புறம் இங்கே ஒரு டம்பிள்ஸு. நம்ம ஆர்சிபின்னு பேர் போட்ட பேட்டு. ஆமாங்க, நான் ஆர்சிபி ஃபேனுங்க. நமஸ்காரம் பெங்களூரு. நேற்று மேட்ச் வேறு லெவலில் விளாண்டாங்க. பாருங்க, நம்ம இந்த முன்னாடி பாருங்கள், ஆர்சிபி ப்ளஸ் டிவிக்கு ரெண்டுமே போட்டிருப்போம். ஏன்னா நம்ம தளபதி ப்ளஸ் விராட் கோலி ஃபேனு. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, இதுதான் நம்ம குப்பையாக இருக்கிற இடம். இதெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணுவோம். இதான் நான் இன்றைக்கி போட அவுட்ஃபிட்டுங்க மேரேஜ்க்கு. நான் இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கா. இது நான் மொத்தமாக போட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இது நம்ம மீன் தொட்டி ரொம்பவே அழுக்காக இருக்குது. இது எத்தனை தடவை போடாது சாப்பாடு போடாது சாப்பிடாமல் ஃபுல்லாக அழுக்காகிடுங்க. இது இங்கே பாருங்கள், கொஞ்சம் குப்பையாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு வேலை கொடுத்துட்டு போயிருக்கிறது நம்ம அம்மா தான். வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் துணியை துவச்சி வச்சுருந்தாங்க, அதான் பண்ணிகிட்ருக்கோம். துணி துவச்சி வச்சிடலாம். அப்புறம் இங்கே என்னக்குள்ள அடுப்பு, இதையும் க்ளீன் பண்ணணும். இங்கே ஃப்ரிட்ஜு பாருங்கள், ஃப்ரிட்ஜு உள்ளே பயங்கரமாக ஐஸு இறங்கி போயிடுச்சு. அதை இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறோம். இன்னும் பண்ணணும் கொஞ்ச நேரத்தில். அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிட்டு முடியும் வெட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா முடி பாருங்கள் எப்படி வளர்ந்து போயிருக்குன்னு. இது வேறு லைட்டு இருங்க, லைட் இருந்தால் இங்கே பாருங்கள், லைட்டு சுவிட்ச் நம்மள்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த இதை இப்படி ஆஃப் பண்ணிட்டு இதை பிடுங்கணும். வந்துட்டோன்னே பிடிங்கினதுக்கப்புறம் இந்த இதை வந்து உள்ள கச்சக் அவ்வளோதான். இங்கே பாருங்கள், லைட் இருக்குதா வேறு லெவலாக. இங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு, மேலே சீலிங் செம்மையாக சுத்தமாக வைக்காது. ஏசி போட்டிருக்கு, இன்னும் வைக்காது. ஆனால் இப்போ பயங்கரமாக குளிர போகுது, ஏன்னா மழை காலம் வந்துடுச்சு. ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ முடி வளர்ந்துருக்குன்னு. முடி தெரிய மாட்டேதான், முடி வளர்ந்துருக்குன்னு. இது போய் வெட்டணும். நான் பெருசாக வெட்ட மாட்டேன், வெறும் முன்னாடி மட்டும் அப்படியே வச்சுட்டு. இங்கே பாருங்க தண்ணி, இங்கே இது ஓவர்ஃப்ளோ. இங்கேருந்து தண்ணி முடிஞ்சோடனே இங்கே வந்துடும். இப்போ போய் டக்குன்னு இதை பார்த்த அடுத்த செகண்டு வெளியில் ஓடியே போய் ஆஃப் பண்ணணும். இல்லாட்டி மொத்தமும் தண்ணி இந்தா இங்கே பாருங்கள், இங்கேருந்து கனெக்ஷன் வந்து இதுதான் ஓவர்ஃப்ளோ பைப்பு. இந்த எல் போட்டிருக்குல்ல, டீ போட்டிருக்குல்ல, இதுதான் ஓவர்ஃப்ளோ பைப்பு. ஸோ இதில் வந்து இது அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. அது ஏசி தண்ணிலாம் விழுகிறக்காண்டி இதுலேருந்து தான் இதுவும் போகும். ஸோ அதனால தான் இங்கேருந்து தான் கொபுக்குன்னு மொத்தமும் கீழே வந்துடும். பெட்டு ஃபுல்லாக நனைஞ்சிரும். ஸோ அதனால தான் சரி வாங்க அப்படி விலாக. இங்கே பாருங்க, நம்ம இது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எதை ஏற்றி வச்சுருக்கிற உடம்பு எனக்கு தெரிய மாட்டேது. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே நம்ம தான் பெரிய பாடி பில்டர் ஆகிற தெரிய மாட்டேங்குது. இங்கே தான் லைட் இருக்குது, அதனால தான் இங்கே நின்று காமிக்கிறேன். அதான் இனிமேலேருந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விலாகையும் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள் காய்ஸ். ஒன்றுமே வியூஸ் கிட்டையும் போக மாட்டேங்குது. 7லேருந்து 4 போகுது. மறக்காமல் தயவு செஞ்சு போய் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முன்னாடி கேமரா கொஞ்சம் நல்லா இருக்காது இந்த ஃபோனில். ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலாமா. ஃபஸ்ட் நம்ம போய் இப்போ இந்த துணி துவைக்க போட்டுருக்கிறது அங்கே போய் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுவோம். இல்லாட்டி அதுக்கு ஒரு திட்டு விடும். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜ் வேலையை பார்த்துட்டு அப்புறம் முடிய வெட்டிட்டு சரௌண்டிங் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்படியே முடிய வெட்டிட்டு நம்ம வந்து மிச்சம் இதை சட்டையை அயன் பண்ணுறது, அதை போடுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறேன். வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு காய்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் துணி துவைச்சதெல்லாம் கீழே மேலே எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ இதை சாப்பிட்டுட்டு வந்து காயப்போம். ஏன்னா ரொம்ப பசிக்குது. இங்கே பாருங்கள், சாப்பாடு ரெடியாக எப்போ பார்த்தாலும் சோறுனா குடம் மிளகா சூடு பண்ணுறேன்னு சொல்லி கறிக்கிட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. குடம் மிளகா வச்சுருக்காங்க. தென் சோறு இருக்குது, ரைஸ் இருக்குது, ஒயிட் ரைஸு. வேறு அதையும் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம vlog கண்டினியூ போடுவோம். அடுத்து ஃப்ரிட்ஜை வேறு கழுவணும், அதையும் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஸ்பீக்கர் எடுத்து முன்னாடி வச்சுக்கணும்.
சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி தரேன். ஃபஸ்ட் பிளேட்லாம் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு ஃபோன் எடுத்துக்கணும். ஃபோனில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச படம், இப்போ நான் தளபதி படம் பார்க்கணும், நான் போய் யூடியூப்பில் போய் தளபதி படம் வச்சுட்டு அப்படி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான். வாங்க அப்பா வேகுதுடா. ஃபேனை போடுவோங்க. ஏசிலாம் வேஸ்ட். இப்போ ஃபேனை போட்டாச்சு. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த போறப்பு தான் அவர் முறையா ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அவர் தான் மாஸ்டர் ஹிம்னாரே. நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஃப்ரிட்ஜோட நிலைமை பாருங்க. அவ்வளோதான். இங்கே வருங்க, நம்ம ஒரு ஐடியா பண்ணி இதை இப்படி நிற்க வச்சு ஒருடியா. வாங்க நம்ம டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம். வேலையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க கைஸ். வேறு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிஞ்சிருச்சு கைஸ். ஒரு வழியா கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த துணியை காய போடணும். இந்த துணியை காய போட்டு இந்த கீழோட துணியை காய போட்டு நெக்ஸ்ட் இந்த வாஷிங் மிஷின் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு வீடை கூட்டி விட்டு தொடச்சி விட்டு அதுக்கப்புறமா ரேஷனில் போய் சாமானை வாங்கிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன். அப்புறம் முடி வெட்டிட்டு டேரெக்டாக நம்ம ட்ரெஸ்ஸெலாம் கொஞ்சம் அயன் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அயன் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக கல்யாணத்துக்கு கிளம்பிடலாம். கரெக்டாக 5 மணிக்கு போகணும் கைஸ். இதை பாருங்கள், இந்தா அழைப்பு உள்ள ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க கைஸ். அழைப்பு வந்துருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்ம போகிறோம், போய் நல்லா சாப்பிட்றோம். வேறு லெவலில் சாப்பிட்றோம். யாரும் இல்லை, யாரும் சத்தம் கிட்டுச்சு, அதான் பார்த்தேன். சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டக்கு டக்குன்னு இந்த ஃப்ரிட்ஜ் வேலையை முடிச்சிச்சுல, அதுக்கப்புறம் இப்போ இந்த மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரேஷன் கடைக்கு கிளம்பியாச்சு கைஸ். ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் வாங்கிட்டு வருவோம். இதான் நமக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் வாங்கிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா 1 மணிக்கு மூடிவாங்க. ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் மிச்சம் வேலையை பார்ப்போம். கட் பண்ணுறேன். பாட்டி வருவாங்க அவங்களுக்கு. இங்கே எனக்குள்ள தான் கைஸ் இந்த சாய்பாபா கோயிலில் தான் எல்லாமே, கணபதிக்குள்ளது எல்லாமே நடக்கும். ரேஷனை விற்றுட்டு வந்தாச்சு கைஸ். ரேஷன் விற்றாச்சு. அதில் ஒரு இப்போ 1 கிலோ 15 ரூபா, 12 கிலோ இருக்குது. ரேஷன்லேருந்து இங்கே நிறைய பேர் இங்கே அவுட்டிட்டாங்களாம். கிட்டத்தட்ட 7 பேர் இருந்துச்சு. இப்போ 3 பேர் தான். எந்த அம்மா இது அப்புறம் எங்கள் பெரியம்மா இது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்காண்டிய வேலையும் இப்போ பார்க்கணும். இப்போ நம்ம உள்ளே போய் இந்த இதை உள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதாவது அம்மா தைக்க கொடுத்துருந்தாங்க ஒருத்தவங்கள்ட்ட. அதை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிக்கணும். சப்பாத்தி போட்டு மிச்ச வேலையை பார்ப்போம். பாருங்க எப்படி கிடக்குன்னு மொத்த வீடும் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. சைடன் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன். செம்மையான வேலையாகிடுச்சு கைஸ். இப்போ என்ன இங்கே பாருங்க, இப்போ தான் போய் நம்ம ஆணி வாங்கிட்டு வந்தோம். இந்த கம்பியை மாட்டுறக்காண்டி. இந்த கம்பி வேறு மேலேருந்து விழுந்துருச்சு. இப்போ அதை வேறு மாட்டணும். சும்மாவே வேலை இல்லை, இன்னும் வேலை இங்கே வரும். இந்த கம்பியை சும்மா மாட்டி வச்சுருக்கேன். இன்னும் சரியாக மாட்டணும். அதை மாட்டிட்டு வரேன். ஒரு 2 ஃபிக்ஸ் பண்ணியாது கைஸ். இவ்வளோ டக்குன்னு துணியை காயப்பட்டு எடுத்துருவோம். உள்ள எல்லா வேலையும் முடிச்சாச்சு கைஸ். துணியை காயப்பட்டுச்சு பார்த்துக்கோங்க. எல்லா துணியும் நல்லா காயப்பட்டுச்சு. இப்போ எங்கள் உள்ள பாத்திரத்தை மட்டும் அடிக்கிட்டு வச்சுக்கோங்களேன். அதுவும் முடிஞ்சிடும். வேறு கீழே உள்ள இடத்த கீழே உள்ள பாருங்க இன்னும் அப்படியே இருக்குது. அதையும் எப்படி எவ்வளோ இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் வேலை நிம்மதியாக முடியும். அதுக்கு தான் முடிவு வெட்டப்போ முடியும். டக்கு டக்கு நம்ம போய் முடிப்போம். அதை வாங்க நம்ம டக்கு வேலை ஆரம்பிச்சோம். இது வந்து நான் தான் வரைஞ்ச வேஸ்ட் ட்ராயிங். நல்லா இருந்தா ரைட்டிங் பண்ணுங்க எவ்வளோன்னு. இன்னொரு ட்ராயிங் அவங்க கிச்சன் கிட்ட வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வேலை இருக்காங்க. நம்ம வந்து இப்போ இந்த இது ஃபஸ்ட்டு இந்த மெத்தை இருக்கும். அதுக்கு மேலே தான் இந்த பெரிய மெத்தை இருக்கும். இந்த பெரிய மெத்தை அதுக்கு மேலே தூக்கி போட்டால் நம்மளுக்கு ஒரு சோஃபா ரெடி ஆயிடும். சீரி பார்க்குறீங்களா? இருங்க. இது தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இந்த மெத்தை. ஏதோ நான் பழசாலிங்க நான் தூக்கிடுறேன். காமெடி
கிட்டத்தட்ட எப்படி ஒரு 60லேருந்து 70 கிலோவாக இருக்குங்க. அதுக்கும் மேலேயே தான் இருக்கும். மினிமம் தான் சொல்கிறேன். தூக்கி பார்த்தாலும் அந்த வீடும் தெரியுது. வேற லெவலில் இருக்கா? யாரு இன்னும் முழுசாக முடிச்சுட்டு வரேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்தா அப்புறம் அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கைஸ். வீடே க்ளீன் ஆயிடுச்சு. அப்படியே வீடே க்ளீன் ஆயிடுச்சா? இதெல்லாம் அப்படியே தான் கிடக்கும், இது பிரச்சனை இல்லை. இதுவும் அப்படியே தான் கிடக்கும், க்ளீன் ஆகும். வேற எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. மீன் காய போட்டாச்சு. அடுப்பையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரத்தை அடிக்க விட்டாச்சு. இப்போ பாருங்க, 2 நிமிஷத்துல மீன் க்ளீன் பண்ணேன் பாருங்க. இந்த இடமும் க்ளீன் ஆயிடுச்சு. எடுத்துக்கு எங்கே சொல்லுமா ஓகேங்களா? வேற லெவல் ஐடியாவா? வந்து இந்த சரசரன்னு ஓடுல இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நிச்சின்னு ஓடுற ஏசி ஆன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த திறந்துருதா, இந்த திரையை வந்து இழுத்தணும். இங்கே கேப் இருக்கா, அதுக்கு என்ன பண்ணா இங்கே மேலே ஏறி இந்த இடத்த இப்படி இழுத்துட்டு அவ்வளோதான். வந்து தொலை வரமாட்டேங்குது கைஸ். இங்கே ஸ்ட்ரெக் ஆகி நிற்கிது போல. இங்கே தான் அவ்வளோதான் கைஸ். இனிமே வந்துடும். இதை பண்ணிட்டு இந்த லைட்டாக இந்த ஸ்டூல் எப்படி நோட்டி இதுக்கு இப்படி பின்னாடி போட்டுடணும். போட்டு இங்கே பிடிச்சி லாக் பண்ணிட்டா அவ்வளோதான், வெளில வராது. இதை நம்ம மாவு தான் வினைய போகிறோம். இதை போட்டு மாவு பெஞ்சு வச்சுக்கோங்களேன், மொத்த மாவும் நம்ம மேலே கிடக்கும். அதனால இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சனால ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு ஏசியை போடுவோம். இது பவர்ஃபுல் மூடு. பவர்ஃபுல் ஆறாயிடுச்சு கைஸ். சின்ன காற்று வரும். அப்படியே மாவை பண்ணுவோம் வாங்க. இப்போ வந்து நம்ம மாவை பிணைஞ்சாச்சு. இந்த மாவை வந்து இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு போய் குப்பையை போட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போட ஆரம்பிப்போம் வாங்க. நம்ம போய் குப்பையை கட்டிட்டு வந்தாச்சு. இப்போ சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடும் வாங்க. டக்கு 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 டக்குன்னு சப்பாத்தியை போட்டு போய் முடியை வெட்டிட்டு இன்னைக்கு கல்யாணத்தில் போய் வேற லெவலில் ஒரு கட்டு கட்டுறோம் கைஸ். ஃபுல்லாக நான்வெஜ் தான் கட்டுறோம். சப்பாத்தி விட்டு ஆரம்பிச்சோம் கைஸ். வேற லெவலில் சப்பாத்தி போடச்சு கைஸ். நீட்டாக போட்டுருக்காங்க பாருங்க. ஏதோ வருது, வந்தால் வர மாட்டேங்குது. அதோட நல்லா தான் வருது. சப்பாத்தி வருது. ஐயோ கருகி போச்சு கைஸ். செத்தம் எங்க சாப்பிட்றது எல்லாம் வயிற்றுக்குள்ளே தானே போக முடியாது. எப்படின்னா என்ன ஏதோ வழியாக போட்டு எடுத்தாச்சு. ஒரு இது இல்லை 5 இது. இங்கே மாவு ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்கேன் நிறையா. இல்லை இங்கே வந்துருக்கு, இல்லை இங்கே ஒன்று இருக்குது, இல்லை இப்போ ஒன்று தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். டென்ஷனில் நிறைய இருக்குமா. வேற லெவலில் வரேன். நான் ஊருக்கு வரேன். ஜூன் ஜூலை 2ஆம் தேதிக்கு அப்புறம் வரேன் ஊருக்கு. சரிங்க, சப்பாத்தி போட்டு வரேன். இன்னும் இருந்தா இது வந்து எத்தனை சப்பாத்தி பாட்டு போடும்போது மழை பயங்கரமா பெய்யுது கைஸ். இது உங்களுக்கு வெளில போகும்போது காமிக்கிறோம். முடியிட்ட போலான்னு நினைச்சேன், மழை பெய்யுது. கொடை இல்லை, இல்லாட்டி நான் எதுக்கு கழுவ போகிறேன். கொடை தான் நாடு போயிட்டு பிரச்சனை இல்லை. முடிதான் நட போகிறோம். வெட்டிட்டு அப்படியே நினச்சிட்டு வரும் போராடும். ஆனால் என்ன வீட்டு தான் எடுக்க முடியாது, கவருக்குள்ளே போட்டு எடுப்போம். பிரச்சனையே இல்லை எல்லாத்துக்கும். பார்த்தீங்களா, சொல்லி வாய முடியலன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சு. இப்போ தெரிஞ்சு வருங்க, வேறு லெவலில் மழை பெய்யுது. சும்மா அடித்து ஊற்றுது, வெளியில் போக முடியாது. வேறு லெவலு நைஸு. எவ்வளோ வேணுமோ போயிட்டோம். ரொம்ப நல்லது, பேஞ்சா ரொம்ப நல்லது. அது சில்லுன்னு இருக்கும். போய் இப்போ நம்ம முடி வெட்டிட்டு அப்படியே மலையில் குளிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கணும். போட்டு இந்த இதை எடுத்து இப்படி சைட்டில் வச்சுட்டு இந்த இதை வந்து நல்லா வாட்டி எடுக்கணும். கீழே நல்லா சூப்பராக வந்துடும். அப்புறம் நல்லா கூங்குதா குபு குபுன்னு வருவோம். வேறு லெவலில் இருக்கும் இதை பற்றி. இந்த மெத்தடை அவங்க அம்மாக்கெல்லாம் சொல்லிப்பாங்க. எனக்கு எங்க அவ்வளோதான். போட்டு இதில் போட்டுறணும். அடுத்து திருப்பி இந்த காலத்தையும் வச்சிடணும். வச்சுட்டு இங்கே குக்கர் மேலே சப்பாத்தி கிடக்கும். சப்பாத்தி மாவு. இப்போ மழை பயங்கரமாக பெய்யுது. இங்கே பாருங்க, சத்தத்தை பாருங்கள், சத்தத்தை இருங்க.
கொடை இல்லைன்னு நினச்சேன் கைஸ். ஒரு இல்லை தேடி பிடிச்சி எடுத்துட்டேன். கொடை இருந்தா வேற வா. ஓகே, நல்லா இருக்கு. இந்த கொடை எடுத்துட்டு இப்போ நம்ம போகிற முடிவிட்டேன். உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்கும் வெளியில் சார். அங்கே போய் பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ நம்மளால் முடிவெட்ட போக முடியாது கைஸ். ஏன்னா கடை மூடிடுச்சு. இவ்வளோ நேரமாக நம்ம முடிவெட்டணும்னு சொல்லி இதில் முடிவெட்ட போக முடியாமல் ஆயிடுச்சு. கடை மூடிடுச்சு, இல்லாட்டி போயிருக்கலாம். மழை எல்லாம் டக்குன்னு மூட்டாங்க போல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே போய் அப்படியே மலையில் கொஞ்சம் ஆட்டத்தை போட்டு வந்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு டர்க்குன்னு கிளம்பிடுவோம். அப்புறம் அடுத்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்திக்கிறேன். இப்போ இன்னும் அடுத்த விழாக்கு எங்கே என்னது முடியலையே. இப்போ இன்னும் இந்த இதை முடிச்சுட்டு வந்து சந்திக்கிறேன். நம்ம அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம போய் துணி அயன் பண்ணிட்டு போவோம். அப்படி வந்தோடனே அப்புறம் தெரிஞ்சு லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். நல்லா போய் துணி அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக போகலாம். துணி அயன் பண்ணிடுவோமா. மலையோட சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அநேகமாக ஓடு தண்ணி தான் விழுகுது போல். அதுதான் நம்மளுக்கு மழை சத்தம் கேட்குது. இந்த மாதிரி டைம் தாங்க சார் செம்மையாக இருந்துச்சு தெரியுமா. லாக்டவுன் அப்போ இதே மாதிரி தான் ஃபுல்லாக சக்கை தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. உட்காந்து நாங்கள் பப்ஜி விளாடுவோம், ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம். ஃப்ரீ ஃபயர் அப்போ எனக்கு தெரியாது, பப்ஜி தான் தெரியும். பப்ஜி தான் அதிகமாக விளாடுவேன். அப்போ உட்காந்து நான் பப்ஜி விளாடுவோம். நாங்களாம் உட்காந்து குரூப்பாக. அதாவது அவங்க எங்கள் இடத்துல எனக்கு லாக்டவுன் டைமில் கொரோனா டைம்னால பயங்கரமாக இருக்கும். ஃபோன் இருக்கும், நல்லா அப்படியே ஜம்முன்னு உட்காந்துட்டு நான் வாட்டிட்டு உட்காந்து விளாண்டுட்டே இருப்போம். நாளைக்கு ஃபுல்லாக விளாண்டுருப்போம் போகலாம். ஸோ கைஸ், அந்த துணி தைச்சதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிற வீடியோ கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண மறந்துருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நான் போய் கீழே போய் நல்லா மலையில் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டேன். ரெடி ஆகிட்டோம் கைஸ். இது பாருங்க, நம்ம இதான் அவுட்ஃபிட் நம்மளே. இப்போ நம்ம இந்த இது போட போகிறோம். இதை மூஞ்சில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்ப்போம். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து இப்போ எப்படி சரியாக இருக்குங்கிறத இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அது முன்னாடி போய் சப்பாத்தி சாப்பிட்டு அதுக்கு வேறு மாதிரி இதை பார்ப்போம். வாங்க. அதுக்கப்புறம் வீடியோ காமிச்சு டக்குன்னு அந்த மூஞ்சில் அந்த பேக்கை போட்டு மிச்சத்தை பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம கல்யாணத்துக்கு போகிற பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அபிராஜிங்க உங்களை அயன் பண்ணுறதுக்கு வந்துட்டேங்க. இங்கே அம்மாவோட துணி இருக்கு கையில், அதை அயன் பண்ணுறதுக்கு வந்தேன். ஃபோனுக்கு ஸ்க்ரீனோட பேர் அப்படியே வேறு லெவலில் ஸ்க்ரீனை வேறு லெவலில் ஒட்டியாச்சு. தளபதியோடது விஸ்வான் என் பேரோட தலைக்கில் தெரியும். வேறு லெவலில் ஒட்டியாச்சு. இப்போ வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்களே அயன் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. அயன் பண்ணதுக்கப்புறம் போட்டுட்டு நம்ம கல்யாணத்துக்கு வரலாம். இது ஒரு மாதிரியாக இருக்கு பேச, அதனால தான். நம்ம ஏரியாச்சு பஸ்ஸில். இப்போ நம்ம டேரெக்டாக இங்கே இருந்து சரி இப்போ கல்யாணத்துக்கு போக போகிறோம். கல்யாணத்துக்கு போயிட்டு மிச்சம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்தாச்சு. கல்யாணம் வேலைக்குள்ள வந்தோடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு ரொம்ப தான் போடுறோம். நம்மளுக்கு அதான் முக்கியம். அதுக்கு தான் வந்தது. மேலே போய் டக்குன்னு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மிச்ச வேலையை பார்ப்போம். வாங்க, இதுக்கு பேக்கு உள்ளே வந்தாச்சு. இதில் பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? இருக்கா இதெல்லாம் கொண்டு போய் கைஸ் நம்ம தான் போய் சமையல் ஒன்றும் இல்லை நம்ம தான் சமையல் செய்யணும். எடுத்து வைங்களேன், நான் சாப்பிடுவேன். விட்டமின் ஈலாம் இருக்கு. 2 எடுத்து வைங்க. அட இதுக்குள்ளே எதுக்கு போடுறீங்க? அது வெளியில் வைக்கணும். அதுதான் ஸ்வீட் இருக்கும். அது 2 எடுத்து வைங்க. அது என்னன்னு தெரியல. திம்போம் பரவாயில்ல. இனிப்பா தானே அடுத்து சரி. சரி, வெங்காயம் வேணாம், தக்காளி வைங்க. போதும். வெள்ளரிக்கா 2 4 வைங்க. போதும். கேரட் இனிப்பா நம்ம தான் அப்படி பண்ணுறோம், வேறு வழி இல்லாமல். வாங்க வச்சுக்கிறோம். எத்தனை நிற்கிறோம். அப்புறமா ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ கைஸ், நம்ம கடைசியில் வீட்டுக்கே வந்தாச்சு. அங்கே போய் வீடியோவே எடுக்க முடியல, ரொம்ப கூச்சமாயிடுச்சு. ஏதோ கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கோம், அதை பாருங்கள். இப்போ நம்ம போகிற வீட்டுக்கு போய் நல்லா மஜா பண்ணியாச்சு. இன்றைக்கி வேறு லெவலில் கோழி மட்டனு சிக்கனு எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பிடிச்சாச்சு.
வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாச்சு. இவ்வளோ நேரம் வெளில சுற்றிட்டு வந்துட்டு கைஸ். அவுட்ஃபிட்டை பார்க்கவே இல்லையில, சே காமிக்கவே மாட்டேன் கைஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்க அப்படியே தமிழங்கொடி, தலைவங்கொடி, தர்புக்கொடி, தரையங்கொடி, வேறு லெவலா. இங்கே நம்ம வீடியோ பந்த் பண்ணுறோம். பாய் பாய், லவ் யூ கைஸ், பீஸ் அவுட்.